அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சங்கரலிங்காய நம. திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். அன்பார்ந்த அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். இன்று ஒரு புனிதமான நாள். அப்படி என்ன புனிதமான நாள் என்றால், திருவருட் பிரகாச வள்ளற் பெருமான் அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருக்கும் இந்த உலகர் அனைவரையும் சகத்தே திரித்தி சன்மார்க்கம் நன்மார்க்கம் என்னும் நிலையை அடைவதற்காக இந்த யுகத்தை இறைவனால் வருவிக்க உற்ற நாள். இந்த பூமியில் பெருமான் மனித பிறவி எடுத்த நாம் எதை செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு அறிவித்த நாள். அதுதான் வைகாசி 11ஆம் தேதி. வடலூரில் தருமச்சாலை தோற்றுவித்த நாள். காலையிலே என்றனக்கு கிடைத்த பெரும் பொருளே, களிப்பேயின் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற விளைவையெல்லாம் தருமச் சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பெரும்பதியே, சமரச சன்மார்க்க சங்கத் தலையமர்ந்த நிதியே, மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்து அரசே, என் சொல் மாலையும் ஏற்றருளே. பல பிறவிகளில் தவம் செய்து பெறக்கூடிய ஒரு அருள் ஆற்றலை, ஆண்டவனுடைய அருளை இந்த பசி நீக்குதல் என்று சொல்லக்கூடிய தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பெரும் பதியே என்று சொல்லுகிறார். இதை சிந்தித்தோமானால் எவ்வளவு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. பல பிறவிகளில் தவம் செய்து பெற முடியாத ஒரு ஆண்டவனுடைய அருளை தர்மச்சாலை, தர்மம் செய்வதால், அன்னதானம் செய்வதால், ஏழைகளுக்கு பசி நீக்குவதால், பசித்து நலிந்து மெலிந்து சோர்ந்து அயர்ந்து வீழ்ந்து உடம்பு அழியக்கூடிய அந்த பசி என்னும் ஒரு கொடுமையை நீக்கி மனிதர்களுக்கு, ஜீவர்களுக்கு தெளிவு கொடுப்பதால், தெம்பு கொடுப்பதால், புத்துணர்ச்சியை கொடுப்பதால், மகிழ்ச்சியை கொடுப்பதால், களிப்புண்டாக்குவதால் அந்த பிரகாசத்தை பெறலாம் என்று சொல்லுகிறார். பசி வந்தால் பத்தும் பறந்திடும் என்று சொல்லுவோம். வயிற்று பசியால் வாடிடும் ஜீவர்களுக்கு தேடியே உணவளித்து தெளிவு செய்வோருக்கு கூடிடும் சுகங்கள், குவிந்திடும் செல்வம், நாடிடும் பேரன்பம் நல்குமே நற்கதி. காகம் கரைந்து அழைத்துதன் இனத்தோடு கலந்துண்டு மகிழ்வது போல் நலிந்தோரை வழிந்தழைத்து நயந்து பேசி உணவளித்து உபசரித்து உள்ளம் மகிழ்விப்போரை போற்றி புகழ்வார்கள் பொன்னுலக வாசிகளும், வாழ்த்தி வணங்குவார்கள் வானுலகத் தேவர்களும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற்று அழியாத பேரின்ப உலகடைவார், இது சத்தியமே என்ற வாக்குப்படியும் இதில் ஔவையார் சொல்வது, அரிதறிது மானிடராய் பிறப்பதறிது, பிறந்தாலும் கூன் குருளி செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது. அப்படி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நவிண்டல் அரிது. ஞானமும் கல்வியும் நவிண்டல் காலையும் தானமும் தர்மமும் தான் செய்வதறிது.
தானமும் தர்மமும் தான் செய்வாராயும் வானவர் உலகம் வழி திறந்திடும் என்று சொல்வார் அறம்பாடி புத்தகங்கள் எடுத்த அவை பிராட்டி அவர்கள். வானவர் உலகம் என்பது இருக்கிறது. அங்கே இந்த தூர சரீரத்தை விட்டு நாம் மேலே போகும்போது சூக்குமத்தில் அந்த கதவு திறக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஒளி உலகத்துக்கு, பேரின்ப உலகத்துக்கு, வானவர் உலகத்துக்கு போய் சேர முடியும் என்பதை குறிப்பிடுகிறார். இதை மல்லர் பெருமான் அந்த மோட்ச வீட்டின் திறவுகோலை, அந்த கதவை திறக்கக்கூடிய திறவுகோல் சாவி ஜீவகாருண்யமே என்று சொல்லுவார். ஜீவர்கள் பேரில் ஜீவகாருண்யமாக வாழ வேண்டும் என்று. தவத்தில் சிறந்தது யாகம், யோகம், தியானம், தவம் அனைத்திலும் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லுவார். அப்படி அன்னதானமே சிறந்தது என்று மக்களுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை விட வேறு வெவ்வேறு தர்மங்கள் செய்வதை விட பசித்தவர்களுக்கு உணவளிப்பது தான் பெரும் புண்ணியம். அப்படி என்று வள்ளற் பெருமான் உணர்த்தி நாம் எல்லாம் உணரும்படியாக முதலில் வடலூரில் தருமைச்சாலை ஏற்படுத்திய நாள் இன்றைய நாள் வைகாசி 11. வள்ளற் பெருமான் கையால் அன்றைய ஏற்றிய அடுப்பு நெருப்பு இன்றைய வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. 1000 மக்கள் பசியாறி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நன்னாளில் ஆங்காங்கே சன்மார்க்க சங்கங்கள் அனைத்திலும் இன்று அன்னதானமும் இறை வழிபாடும் அகோல் பாராயணமும் பிரார்த்தனையும் வேண்டுதலும் நடைபெறும் என்று. அப்படி நாமும் இன்று வள்ளற் பெருமானுக்கு நன்றி சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி, எதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், முக்கியமாக இந்த உலகத்தில் பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமலே மூட்டை கட்டி போட்டு வைத்திருப்பவர்கள் கூட என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத அந்த காலத்தில் நம்ம ஆன்ம லாபம் பெற வேண்டும் என்று வள்ளற் பெருமான் சொன்னது போல, வசதி இல்லாமல் போனாலும் கூட வள்ளற் பெருமான் கொள்கையில் சன்மார்க்கத்தில் வந்தவர்கள் தங்களால் இயன்றவருக்கும் பிற உயிர்களுக்கு உதவி செய்து, பசி என்று வருபவர்களுக்கு நம்மால் இயன்ற வரைக்கும் அந்த அன்னதானத்தை செய்து, உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் அன்போடும் அடக்கத்தோடும் பண்போடும் பணிவோடும் நீதியோடும் நேர்மையோடும் தவத்தோடும் தர்மத்தோடும் கருணையோடும் இரக்கத்தோடும் ஜீவகாருண்யத்தோடும் பொது உணர்வோடும் வாழும்படியான ஒரு அருளை நம் சன்மார்க்கிகளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வகையிலே நாம் வாழ்வதற்கு காரணமாக இருப்பது ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவரால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட வள்ளற் பெருமான். அவனருளாலே அவன்தான் வணங்கி என்று மாணிக்கவாசக பெருமான் சொன்னது போல இது உண்மை. எனக்கு குரு ஒருவர் இருந்தார், அகண்டானந்தம் என்று. வள்ளற் பெருமான் போலவே முக்காடிட்டு இருப்பார். அடிக்கடி சொல்லுவார், கோவலான்னுவார். என்ன சுவாமி, நாமெல்லாம் தப்பித்து கொண்டோம்னுவார் அடிக்கடி. என்ன சுவாமி அப்படி என்று கேட்பேன். அப்போது சொல்லுவார், இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் எந்தெந்த வகையிலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மிருகங்கள் போல. அப்படியெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் நெறி தவறாமல் அந்த அன்பு மார்க்கத்தில் வாழும்படியான ஒரு அருளை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார்.
இது நமக்கு வள்ளற் பெருமானால் கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். இந்த பிறவில் நாம் இது கிடைத்திருக்கிறது பெரும் புண்ணியம் இல்லையா? ஆகினால் நாம் எல்லாம் தப்பித்து கொண்டோம்னு சொல்லுவார். அப்படித்தான் நானும் நினைப்பேன். எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பணம் சம்பாதித்தாலும், பட்டம், பதவி, புகழ், பெருமை எவ்வளோ வைத்திருந்தாலும் கூட இந்த கட்டையை விட்டு காற்று பிரிந்து விட்டால் மறு நிமிஷம் அது எதுவும் பயன் கிடையாது. வாழ்வு முடிந்து போகுது. இந்த சூக்கும சரீரம் மேலே போகுது. இது சூக்கும சரீரம் மேலே போகும்போது அதற்கு அங்கே துணை இருக்காது. அதைத்தான் வள்ளற் பெருமான் சொல்லுவார். பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழி பகருகின்றீரே, நன்னாத தீயினம் நண்ணுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே, கண்ணார காண்கின்ற கருத்து நினைத்து கண்ணார நீர் விட்டு கருதி எறிகிறே, எண்ணாது என்னும் ஒரு காலம் வந்து நேருமே எத்தை துணை கொண்டு திட்டம் உழைக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ நம்ம புண்ணியம் இருந்தால்தான் உடம்பழிந்த பிறகு மேலுலகம் சென்று பேரின்ப உலகம் சென்று சுகத்தை அனுபவிக்கலாம், பேரின்பத்தை அனுபவிக்கலாம், இறைவனோடு இரண்டர கலக்கலாம். அதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் தான் வள்ளற் பெருமான். அதற்கு அந்த அன்னதானமே சிறந்தது என்று தருமச்சாலை ஏற்படுத்திய இந்த நாளில் நாமும் நம்மால் முடிந்த வரைக்கும் பிறருக்கு பசிக்கு உணவளித்து தான தர்மம் செய்து நம்மால் இயன்ற வரைக்கும் மனத்தால், வாக்கால், காயத்தால் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். நன்றி, வணக்கம்.